ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் கலர்ஃபுல்லான டேஸ்டியான உடம்புக்கு ரொம்பவும் சத்தான பீட்ரூட் சட்னி அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுலேயே 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதையும் இது கூட சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துச்சு இந்த அளவுக்கு வறுபட்டதை இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 100 கிராம் பீட்ரூட் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பீட்ரூட் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே மிதமான தீயில வச்சு நல்லாவே வதக்கி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பீட்ரூட்டோட பச்சை வாசனை அடிக்கும், சட்னி டேஸ்ட்டை மாற்றிடும். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே நான் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொருள் எல்லாமே வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூடயே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு இனுங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு சில்லு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் சட்னி இனிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக போடுறத விட ஒரு மிளகாய் சேர்த்தே போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதிலே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஆற வச்சு நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சதும் இது கூட ஒரு இனுங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்து சட்னியில் நம்ம ஊற்றிக்கலாம். சட்னிக்கு ரொம்ப அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சோன்னா சட்னி டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு திக்காக அந்த சட்னியை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.